எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சப்பாத்தி, நான் போன்ற ரெசிபிக்கு சூப்பரான சைடிஷ்னால் அது பன்னீர் பட்டர் மசாலா தான். ஸோ இந்த ரெசிபியை எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் லைட்டாக சூடானதும் இதில் 25 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் 2 பல்லாரி வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப பொரியணுன்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். அடுத்ததாக இது கூட பெரிய சைஸ் பூண்டு பல் 5, 2 துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூடவே 15 முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி முழுசாக இருந்துச்சுன்னா 15 சேர்த்துக்கோங்க, பாதியாக இருந்துச்சுன்னா 30 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு குக் பண்ணிக்கிடலாம். இப்போது மூடி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மூடி போட்டு குக் பண்ணும்போது நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போது இது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கிடலாம். இப்போது இந்த கலவையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கிடலாம். இதை ரொம்ப சூட்டோடு அரைச்சிடக்கூடாது, ஏன்னா மிக்சியில் ப்ராப்ளம் வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இதில் தண்ணி எதுவும் சேர்த்துட வேணாம், இதை நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக திரும்பவும் கடாய் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் லைட்டாக சூடானதும் இதில் சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற 50 கிராம் வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த வெண்ணெய் நல்லா உருகி இது எண்ணெயோட மிக்ஸ் ஆகணும். இப்போது இது நல்லா சூடேறிடுச்சு. அடுத்ததாக இதில் 2 ஏலக்காய், 2 பட்டை, 4 கிராம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போய் இது நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாகணும். ஸோ அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கிடலாம். அடுத்ததாக இதில் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் கிரேவிக்கு திக்கான கன்சிஸ்டன்சியை கொடுக்கும், இல்லைன்னா வெங்காயம் முழுசாக தெரியும். அடுத்ததாக இதில் 1 by 1 நம்ம மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலாவோட ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த பேஸ்ட்டை வெங்காயத்தை கூட ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப திக்காக இருக்குது, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது, செமி கிரேவியாக தான் இருக்கணும். ஸோ 250 ml வாட்டரை நம்ம ஆல்ரெடி தக்காளி வெங்காயம் அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அலசி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருச்சு. இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆல்ரெடி நம்ம வெங்காயத்தை வதக்கும் போது சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது கூட ஆட் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறதுனால இந்த டிஷ் நல்ல க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக 400 கிராம் பன்னீரை சின்ன க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா பன்னீரையும் சேர்த்ததுக்கப்புறம் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம்.
இப்போது மூடி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது மசாலாவை வந்து பன்னீர் வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பட்டர் முந்திரிலாம் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால இது நல்ல ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். அடுத்ததாக ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி ரெசிபிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஆட் பண்ணக்கூடிய கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி பாமில் வச்சுட்டு நல்லா க்ரஷ் பண்ணி தான் ஆட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறமா இது கூட 1/4 கைப்பிடி அளவு மல்லி இலைகளை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ரொம்ப டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.